ஆமென். ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1-11 வசனம். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க முடியா ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ 40 நாள் ஏசப்பா உபவாசமாக இருக்கிறாங்க. உபவாசம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறான்? சாத்தான் பிசாசு வந்து ஏசப்பாவை சோதிக்கிறான். அப்போ கல்லுகளை எடுத்து கொடுத்து இதை அப்பங்களாக்கும்படி செய்ய அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு? தேவாலயத்தில் பரிசுத்த நகரமாக எருசலேமுக்கு கொண்டு போகிறார். அங்கே தேவாலயத்து உப்பரிகளை ஏசப்பாவை நிறுத்தி, நீ தாழ குதி, தூதர்கள் வந்து உன்னை தாங்கி கொண்டு போவார்கள், ஏந்துவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்கிறான். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவர் மறுபடியும் 3வது தரமாக மிக உயரமான ஒரு மலையில் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காமிச்சு, என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்துக்கொள், இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணுன்னு, அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாத்தான் அகன்று போயிடறான். தேவதூதர்கள் வந்து ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை பிசாசாக இருக்கிறவனை பிசாசு சாத்தானை தொழுது கொள்ள வேண்டும். உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்ம தொழுது கொள்ள வேண்டும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காமிச்சு நம்ம பக்தியாக இருக்காதபடி, ஏசப்பா பின்னாடி போகாதபடி நம்மளை முடக்க பார்க்குறான். கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்கிறாரு பாருங்கள். அதே போல் நம்ம ஆகாரத்தினால் திருப்தி அடைந்து ஆகாரத்திலே நம்ம மயங்கி கிடைக்கும்படியாக, தேவனை தேடாதவர்களாக நல்ல தூக்கத்தில் நம்மளை போடும்படியாக முயற்சி செய்கிறான். பாருங்கள், நிறைய காரியங்களில் தேவாலயத்தின் உப்பரியை நிறுத்தி தேவனை என்ன பண்ண கீழே குதிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளை வந்து பரீட்சை பார்க்குற தேவனை வந்து பரீட்சை பாராதிருப்பாயான்னு சொல்லப்படுது. நம்மளை வந்து பரீட்சை பார்க்க வைக்கிறது, ஆண்டவரை சோதிக்கிறபடி, ஆண்டவர் வந்து முறுமுறுக்கிறபடி நம்மளை செய்ய அவன் முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் நம்ம செய்யாதபடி நம்ம எப்போதும் சாந்தமாக, அமைதியாக, பொறுமையாக ஆண்டவர் நம்ம தேடணும். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமென். அல்லேலூயா.